ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஈஞ்சிப்புரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் நான் இருக்கேன். இந்த வீடியோ அங்கேருந்து தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சிலை என்ன சிலை அப்படின்னு பார்த்தோன்னா, கோதண்டராமர் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோதண்டராமருடைய கோயில் இது. இந்த சிலை பார்த்தோன்னா, உலகத்திலே ராமருக்கு உயரமான சிலை எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தா பெங்களூரில் ஈஞ்சிபுரத்தில் தான். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா 108 அடி உயரம் இருக்குது. இது மேக்ஸிமம் இதோடைய வெயிட்டு பார்த்தோன்னா ஒரு 500 டன்னுக்கு மேலே இதோடைய வெயிட் இருக்கும். ஓகேங்களா. நாம் முருகருக்கு உலகத்திலே மலேசியாவில் தான் மிகப்பெரிய கோயில் இருந்துச்சு, சிலை இருந்துச்சு 140 அடி. அதுக்கப்புறம் சேலத்தில் 142 அடி உயரம் முருகர் சிலை கட்டியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நம்ம உலகத்திலே ராமருக்கு உயரமான சிலை எங்கே இருக்குது, 108 அடி உயரம் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பெங்களூரில் ஈஞ்சிபுராவில் இருக்கிற இந்த ராமர் சிலை தான். இது கோதண்டராமர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தோன்னா, இது மிகப்பெரிய ஒரு கோயில் இந்த இடத்துல இருந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான கோயில் தான் இந்த இடத்துல இருந்திருக்கு. அதோட மிகப்பெரிய ஒரு கோபுரமும் இருக்குது. ஓகேங்களா. இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சிலை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்த சிலையை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்பில் பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்த சிலையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2019-18 தான் இந்த சிலை கொண்டு வரப்பட்டது. பட் இப்போதுன்னு பார்த்தோன்னா ஒரு 6-7 வருஷமாக இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த ராமர் டெம்பிளுடைய சிற்ப வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. முழுமையாக அடைஞ்சிச்சு. இன்னும் கண்டிப்பாக இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளே இங்கே மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்போ நாங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதோடைய திரையை மூஞ்சி மூடியிருக்காங்க. இதோடைய பேஸோடைய ஷேப் எப்படி பார்த்தோன்னா, நம்ம திருப்பதியில் பெருமாள் இருக்கார், பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பேஸ் தான் வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பாம்போடைய தலை இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பாம்பு தலைகள் இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா 10 ராமருடைய 10 தலைகள் இருக்குது. ஏன் இந்த 10 தலை இருக்குன்னா, நம்ம ராமர் 10 அவதாரம் எடுத்திருப்பார். அந்த 10 அவதாரத்துடைய தலைகள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆம அவதாரம், கல்கி அவதாரம். ராமர் 10 அவதாரங்கள் எடுத்துவார். அந்த 10 அவதாரங்களுடைய அந்த தலையை சிற்பம் செஞ்சுருக்காங்க. பட் துணியால் மூடி வச்சுருக்காங்க. பட் நம்மளுக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா. கண்டிப்பாக பெங்களூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஞ்சிபுரா ராமர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கண்டிப்பாக வாங்க, பாருங்கள். மிகப்பெரிய ஒரு கோயில் தான் இது. நம்ம உலகத்திலே உயரமான மிகப்பெரிய ராமர் சிலை எங்கே பார்த்தோன்னா, இந்த ஈஞ்சிபுரா பெங்களூரில் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இது மிகவும் ஒரு பழமையான கோயில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகேங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே. கண்டிப்பாக அதே போல் உலகத்தில் மிக உயரமான முருகர் சிலை சேலம் மாவட்டத்தில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த ராமர் சிலையை விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, பாய். வாருங்க.